இப்போ பேருந்து போக்குவரத்து இப்ப பக்கத்துல உள்ள ஊர்களுக்காக இந்த பேருந்துகள் செல்கிறதா அந்த மாவட்டத்துக்கு உள்ள? தண்ணீர் இல்லாத பகுதிகள் போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாமல் போக்குவரத்து செல்லலாம். இந்த இடத்தில் சாலை வசதி எதுவும் பாதிக்கப்படவில்லை, தண்ணீர் எதுவும் செல்லவில்லை என்பது போன்ற இடங்களுக்கு மட்டும் போக்குவரத்துகளை இயக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். மற்றபடி திருநெல்வேலி, கோயில்பட்டி, சென்னை, நாகர்கோவில் எல்லாம் போக முடியுமா? தூத்துக்குடி திருநெல்வேலி எல்லாம் போக முடியாது சார். திருநெல்வேலி போற வழியில தான் அந்த போரம்பள்ளம் குளத்துக்கு செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அந்த 4 வழி சாலையிலேயே ஒரு பாலமே அடித்து சென்று விட்டது அல்லவா? நாம் ஏற்கனவே அதுக்கு விஷயம் எல்லாம் காட்டியிருக்கிறோம். அந்த பாலத்தை சீர் செய்த பிறகுதான் திருநெல்வேலி போக்குவரத்தையே நாம் துவங்க முடியும். எனவே திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி நோக்கி வந்தவர்கள் வாகனத்தையும் அங்கே கோரம்பலத்திலிருந்து புதுக்கோட்டை வரை நீளமாக ஓரமாக நிறுத்தி வைத்துவிட்டு அனைவரும் நடந்து வந்து விட்டனர். இன்னும் அந்த பாலம் சரி செய்த பின்புதான் அந்த வாகனங்கள் அனைத்தையும் இயக்க முடியும் என்பதாகவும் இப்பொழுது உள்ள நிலைமையாக உள்ளது சார். கோயில்பட்டி ரூட் எப்படி இருக்கு? திருச்செந்தூர் ரூட் கோயில்பட்டி ரூட்டுக்கு சார், கோயில்பட்டிக்கு தூத்துக்குடியில இருந்து நம்ம மேல அந்த குறுக்குச்சாலை வழியாகத்தான் செல்ல வேண்டும். குறுக்குச்சாலை செல்லுகிற வழியிலும் அந்த ஓட்டப்படாத பகுதிகளில் முழுவதுமாக அனைத்து குளங்களும் உடைப்பு ஏற்பட்டு அனைத்து இடங்களிலும் இருந்து தண்ணீர் அனைத்தும் இங்கே வந்ததால் அங்கேயும் சாலையிலேயே குளம் போல் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. ஒரு சாலை வழியாக செல்ல முடியாது, ஒரு சாலை வழியாக, அதாவது 4 வழி சாலையில் 2 பாதையில் செல்லும் அல்லவா? ஒன்று போகுவதற்கும் ஒன்று வருவதற்கும் நடுவில் சென்ட்ரு மீடியாவும் இருக்கும். இந்த சென்ட்ரு மீடியாவில் தண்ணீர் அனைத்தும் ஒரு குளம் போல் தேங்கி நிற்கின்றது. அதன் மூலமாக தண்ணீர் வடிந்து கொண்டிருக்கின்றது. இந்த வலது பக்கம், அதாவது தூத்துக்குடியிலிருந்து கோயில்பட்டி செல்கிற வழியில் வலது பக்க சாலை, அதாவது அங்கிருந்து வரக்கூடிய அந்த பாதையில் தான் 2 வாகனங்களும் சென்று கொண்டிருக்கின்றன. மெதுவாக சென்று கொண்டிருக்கின்றார்கள் சார். இப்ப தூத்துக்குடியிலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. பேருந்து நிலையங்கள் செல்லக்கூடிய சென்னை, கோவை போன்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள், அதாவது எஸ்சிடிசி அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் மொத்தம் 77 பேருந்துகள் தூத்துக்குடியில் உள்ளன. இந்த 77 பேருந்துகளுமே நிறுத்தப்பட்டுள்ளது, எங்குமே இயக்கப்படவில்லை. அதே போல் சென்னையில் இருந்து வரக்கூடிய சென்னை, கோயம்புத்தூர் போன்ற ஊரில் இருந்து வரக்கூடிய பேருந்துகளும் முதுகுணமாக நிறுத்தப்பட்டுள்ளது. ஏனென்றால் அங்கே இருக்கிற வாகன ஓட்டுநர்கள் அனைவருடைய வீடும் இங்கே தூத்துக்குடியில் மூழ்கிவிட்டது என்ற தகவல் வந்துவிட்டதால் அனைத்து ஓட்டுநர்கள் தங்களது பேருந்துகளை அங்கேயே விட்டுவிட்டு தங்களது இல்லத்தை தேடி தனது குடும்பத்தாரை பார்ப்பதற்காக வந்துவிட்டார்கள். இங்கு சகஜ நிலை திரும்பிய பிறகுதான் ஓட்டுநர்கள் பணிக்கு செல்வார்கள் எனவும் கூறப்படுகிறது. தூத்துக்குடியில் இயல்பு நிலை திரும்புவதற்கு இன்னும் எத்தனை நாட்கள் ஆகும்? இன்னும் ரொம்ப குறைஞ்சது 1 வார காலமாவது ஆகும் என்று தெரிய வருகிறது சார். இந்த தண்ணீர் முழுமையாக வடிவதற்கு கூடுதலாகவே டைம் ஆவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஓரளவுக்கு சகஜ நிலையை எட்டுவதற்கு குறைந்தது 1 வார காலமாவது ஆகுவதற்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறது. இன்று கூட மத்திய குழு வந்துள்ளார்கள். அதிலும் IAS அதிகாரிகள் தலைமையிலான குழுவினர் ஆய்வு செய்ய உள்ளார்கள். இவர்கள் மத்திய குழுவினர் ஆய்வு செய்து இவர்கள் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்து அதன் மூலம் அதற்கு மத்திய அரசாங்கம் நிதியை ஒதுக்கீடு செய்து அதன் மூலம் ஏதாவது பணிகள் செய்தால் இன்னும் விரைவாக நடப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. நன்றி ராஜா சலமன்.